Hi friends, welcome back to our another new video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இ-சேவை சிஇசி சென்டர் நெட் சென்டர்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பயோமெட்ரிக் டிவைசஸ் ரிலேட்டடா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அப்கிரேட் வந்து யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இது எல்லாருமே இது வந்து அப்கிரேட் பண்ணணுமா, இல்ல வந்து இப்போதைக்கு நான் புதுசா வாங்கியிருக்கவங்க மட்டும் அப்டேட் பண்ணணுமா, இல்ல வந்து பழைய பீப்புள் வச்சிருக்கவங்களுமே இது வந்து அப்கிரேட் பண்ணணுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இது சம்பந்தமா நம்ம ஒரு ஃபுல்லா ஒரு வீடியோ வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை, செலவு பண்ண தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, அதை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம இ-சேவை சிஇசி சென்டர் ப்ரௌசிங் சென்டர் இது ரிலேட்டடா பிசினஸ் பண்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து நம்ம ஒரு குரூப் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த குரூப்ல ஒரு மெசேஜ் வந்து ஒரு எஸ்டர்டேக்கு முன்னாடி நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் எங்கிட்ட வந்து பெர்சனலா கேட்டிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மார்ச் 31க்குள்ள, அதாவது மார்ச் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம மார்ச் நடந்துட்டு இருக்குது, மார்ச் 26ஆம் தேதி இன்னைக்கு, இன்னும் ஒரு 4 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக் L0 அந்த அதாவது லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த L0 சீரீஸ்ல இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் எல்லா சாதனங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா L1 பயோமெட்ரிக்கை நீங்க வந்து அப்கிரேட் பண்ணணும், அதாவது மேம்படுத்தணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியன் அரசாங்கம். சரிங்களா, இந்தியன் அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்ல சரி, பிளிப்கார்ட் அமேசான்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டூப்ளிகேட்டா வந்து வந்துட்டு இருக்குது. அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதமா தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 0ல இருந்து 1 நீங்க வந்து அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறதா வந்து L1 ஃபிங்கர் பிரிண்டட் ஸ்கேனர் மந்த்ராவுடைய எம்எஃப்எஸ்ல வந்து 110 அப்படிங்கிற இந்த ஒரு சீரியல் நம்பர்ல உள்ளது. ஆர்டி சர்வீஸோட நீங்க வந்து வாங்கி நீங்க ஆக்டிவேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய கஸ்டமருக்கு, அதாவது ஆதார் பேமெண்ட் எனபிள் சிஸ்டம் மூலியமா மந்த்லி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பீப்புள் வந்து உங்க கடைக்கு வந்து கைரேகை வச்சு பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பயோமெட்ரிக் டிவைசஸ் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணா மட்டும்தான் அந்த கைரேகை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விழுகும். நீங்க அப்டேட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைரேகை விழுகாது. உங்களுடைய அந்த L0 அப்படிங்கிற அந்த லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸுமே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ நான் வந்து L0 மந்த்ராவுடைய எஃப் எஃப் அதாவது எம்எஃப்எஸ்ல வந்து 100 அதாவது 100 அப்படிங்கிற அந்த சீரியலை நான் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா கண்டிப்பா வந்து L1க்கு நான் வந்து அப்கிரேட் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க வந்து அப்கிரேட் ஆக தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ச் 31 வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஏப்ரல் ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய L0 அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த மந்த்ரா டிவைசஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்க எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏப்ரல் மேல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிவைஸை நீங்க வந்து வச்சுட்டு நீங்க உங்களுடைய டிவைஸ் வந்து அப்கிரேட் பண்ணலாம். L0ல இருந்து L1க்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதாவது லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட் மூலியமா நீங்க அப்கிரேட் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து இது ரிலேட்டடா வந்து எதனால வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ஏகப்பட்ட ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆகுது. ஒவ்வொரு மந்த்ரா டிவைஸ்ன்னு கிடையாது, இந்த பயோமெட்ரிக் சாதனங்கள் எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அது ப்ரொடெக்டிவிட்டி அப்படிங்கறத வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்து STQC அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் தான் போட்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்களேன், ISI முத்திரையோட ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட் பண்ணி வெளியில வரும். அதே மாதிரி இந்த பயோமெட்ரிக் டிவைசஸ் இந்த சாதனங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா STQCன்னு சொல்லுவோம். அந்த தரச்சான்று சர்டிபிகேட் பண்ணி வெரிஃபை பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு வந்து வரும். அதுக்கு வராம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லீக் ஆகுது அப்படிங்கறத அதை சால்வ் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆதார் சைட்ல இருந்து அபிஷியலா ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மார்ச் 31க்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான கைட்லைன்ஸ் ஃபார்ம் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் உங்களுக்கு ஒரு போஸ்டாவும் போட்டிருந்தேன். இதை படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைசஸ் வந்து அந்த RD சர்வீஸோட எந்த ரேட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகும், எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க வந்து மந்த்ரா டிவைசஸ் வந்து இது வரைக்கும் வாங்கல, நான் வந்து டைரக்டா வந்து L1 வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமாக வாங்கலாம்.
உங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோர்ல வந்து செக் பண்ணி பாருங்க, ஆன்லைன் ஸ்டோர்லயுமே வந்து செக் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து நல்ல வேரியஸா உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிரைசஸ் வேறுபாடு இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. பட் ஆன்லைன்ல வாங்குறது நம்மளுக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆஃபர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், பிரைசஸ்மே கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஆஃப்லைன்ல நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிரைஸ் வந்து எம்ஆர்பி பிரைஸ்னா எம்ஆர்பி பிரைஸோட தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த மந்த்ரா டிவைஸோட பிரைசஸ் வந்து என்ன எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற 3399 ரூபாய்க்கு வந்து ஆன்லைன்ல வந்து சேல் பண்றாங்க. இதே இது அதாவது இந்த மந்த்ராவுடைய L1 சர்டிபிகேட்டட் மந்த்ரா MFS 110ல நீங்க வந்து ஆஃப்லைன்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பிரைசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வேரிஸ் ஆகும், ரொம்ப கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ, ஆன்லைன்ல பெட்டரா இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம், இல்ல ஆஃப்லைன்ல எனக்கு வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி வாங்கலாம். உங்களுடைய சஜஷன் ஒப்பீனியன் எதா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.